ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்டக்கோட ரிமோட் கிட் டிஸ்பிளேயில் வந்து நம்ம FT00 வந்து எப்படி இணைக்கிறது அப்படின்றதான் ஒரு வீடியோ. அதாவது இந்த கிட்டு வந்து நான் பண்ணும்போது எனக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி அவங்க இந்த PDF ஜெராக்ஸில் கொடுத்துருக்க மாதிரி கொஞ்சம் வந்து எடுத்து பார்க்கணும்னா நல்லா உக்காந்து பொறுமையாக நிதானமாக கவனித்தா மட்டும்தான் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் கவனிக்காத என்னடா இதில் எந்த ஆப்ஷனுமே கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய நண்பர்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது FT003 இது பாருங்கள், போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நானுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இதில் வந்து ஒரு டைம் ஆயிடுச்சு. இப்போ மற்ற கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது பாருங்கள், ஜம்டக் ரிமோட் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா USB 1.9 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய போர்டு வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய மாடல் வந்திருக்கு ஜம்டக்கில். இந்த மாடலுக்கு எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு PDF கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ். இந்த ஜெராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பேக் சைடில் இது மாதிரி பாருங்கள், படத்தை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த FT00 4 வயரை நீங்கள் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த 3 லைன், அதாவது B4 B5 A0. இப்போ இந்த லைனுக்கான கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா FT003 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது B4க்கு வந்து B, B5க்கு வந்து A, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா A0க்கு வந்து சுவிட்சிங் அந்த கனெக்ஷன். கிரவுண்டு வந்து காமன் தான், நம்ம அதை எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டிஸ்பிளே போர்டில் உங்களுக்கு விளக்கம் தரேன். இப்போ டிஸ்பிளே போர்டில் வந்து பார்த்திங்கன்னா B4 B5 A0 கிரவுண்டு காமனாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ FT00 இது வரக்கூடிய 4 வயரு. இதை வந்து நீங்கள் கலர்ஸ் பார்த்து நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கேப்னெட் லென்த்தாக போட்டிருக்கிறதுனால இந்த வயர் வந்து நான் இது சரியாக கவனிக்கல. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருப்பீங்க. இதை பாருங்கள், இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஷனாக நினச்சிப்பீங்க. பட் ஆனால் இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க B4 B5 A0. இதுதான் வந்து நீங்கள் FT00 மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். கிரவுண்டு காமன். இப்போ வந்து FT00ல் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சுவிட்சிங்கு, அதுக்கடுத்து BA கிரவுண்டு. இப்போ இந்த 4 வயரை தான் நான் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க கிரவுண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளேயில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Z1 Z2. இப்போ நீங்கள் இதுவே காமனாக எடுத்துக்கலாம். இப்போ Z1 Z2வும் கிரவுண்டு தான். இப்போ இது வந்து நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் இதுக்கான ஒரு வயர் எப்படி கொடுக்குறது அப்படின்றத ஒரு எழுதி உங்களுக்கு நான் போடுறேன். அதாவது இதில் பண்ணியிருக்கிறதுக்கும் இப்போ நம்ம இதில் பண்ணுறதுக்கும் நம்ம இதில் என்னென்ன கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு சில பேர்த்துக்கு இது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் G1க்கு கிரவுண்டு, அதுக்கடுத்த போல் வந்து பார்த்திங்கன்னா B4க்கு B, B5க்கு A, A0க்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங். இப்போ இதுதான் லைனு. இந்த லைனை பார்த்து நீங்கள் வந்து கிளியராக கொடுத்துருங்க. இந்த இமேஜை பார்த்துக்குங்க. இப்போ இந்த வயரை சுவிட்சுக்கு கொண்டு கொடுத்துடணும், சுவிட்சிங் லைனுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா A லைனுக்கு இது கொண்டு இங்கே A கொடுத்துடணும். கிரவுண்டு காமன் கொடுக்கணும். அதுக்கடுத்து B லைனை B கொடுத்துக்கணும். இப்போ வந்து FT00வும் இந்த ஜம்டக் ரிமோட் கிட் டிஸ்பிளேவும் நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு இது மாதிரி போட்டு காமிச்சிட்டேன். இது கனெக்ஷன் இதை பார்த்து நம்ம எந்த கலர் எடுக்கிறோமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி இந்த பின்ஸில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து
இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால சில பேருக்கு புரியாதுன்ற காரணத்தினால, ஏன்னா எனக்கே புரியலை. கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ரொம்ப சின்னதாக பாருங்கள், அந்த ஜெராக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது இவ்வளோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டக்குன்னு எதை தேவையோ நம்ம தேடிக்கிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் ஆகும். ஆனால் நம்ம பல வேலை சிந்தனைகள் இருக்கிறதுனால ஒரு சிலதை வந்து டக்குன்னு எடுத்துக்க முடியாது நண்பர்களே. இப்போ அதுக்கு தான் இந்த மெத்தடு. உங்களுக்கு டிஸ்பிளேயில் என்னென்ன வயர் எடுக்கணும், நம்ம FT00 அது ரெகுலராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு சில டிஸ்பிளேயில் எப்படி கொடுக்குறதுன்றது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து பதிவிட்டேன். இப்போ இது உங்களுக்கு எல்லா நண்பர்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மேலும் இதை வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி தெரியாத நபர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.